கல்வித்துறையில் ஏஐயின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளோ முக்கியமானது? எல்லாமே சாத்தியம்தான். ஸோ அப்போது இப்போ என்ன ஆகுது, நான் வந்து 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டது வந்து ஒரு மாணவன் வந்து 3 மாதத்தில் செய்கிறான் அப்படின்னா, அப்போது கல்வியில் இதான நடக்கும். இப்போ வந்து கல்வியில் வந்து நம்ம வந்து 1ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பில் முடித்து அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு, அப்புறம் மேல் படிப்பு அப்படின்னு போகிறோம். ஸோ நம்ம அதுக்கான கால அளவு வந்து ஏன் இத்தனை வருஷம் நீடிக்கிறோன்னா, சாதாரணமாக நான் படிக்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ காலம் தேவைப்படுதுன்றதால நம்ம வந்து அதை ஒவ்வொரு வருடமாக பிரித்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதை ஏஐ வந்து வேகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துரும், மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கல்வி அமைப்பே வந்து மாறும். எதிர்காலத்தில் கண்டிப்பாக மாறதான் போகுது. ஸோ அதுக்கான அறிகுறிகள்லாம் இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்க்குறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போது மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு டைப் வச்சு அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏஐ வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாணவர்கள் பேசுகிற சில வீடியோலாம் கூட பார்த்து ரொம்ப அருமையாக ஏஐ பற்றி புரிஞ்சுக்கிட்டு நானே ஒரு ஏஐ உருவாக்குவேன், ஓகே, ஒரு தொழில்துவங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு சில வீடியோ பார்த்தா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. அரசாங்கத்துடைய நல்ல முன்னெடுப்புன்னு இதை சொல்லலாம். உண்மையிலே நல்ல முன்னெடுப்பு. அதை தவிர வந்து இப்போது நம்ம ஐடி துறை அமைச்சர் பணிவேந்தர் பிடிஆர் அவர் வருடம் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. ஓகே, அந்த மாநாட்டில் வந்து சரிங்க, நீங்கள் வந்து கல்வித்துறையில் இது கொண்டு வந்துட்டீங்க, அடுத்து நான் ஏற்கனவே இதை வெளியிலேருந்து நான் படிச்சுட்டேன், நான் வந்து இது தொழிலாக துவங்கணும் அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் அப்ஸையும் கம்ப்யூட்டர் நிறுவனங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இணைப்பை வந்து அங்கே கொண்டு வராங்க. ஸோ அப்போ கல்வித்துறையிலே நம்ம வந்து தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்துட்டோம், படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ், நானே இது வந்து ஒரு நிறுவனமாக எடுத்து ஏஐ வழியாக நான் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன், அல்லது நானே ஒரு ஏஐ டெவலப் பண்ணுறேன் அப்படின்னும்போது அதற்கான சூழல்களும் வந்து இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது இந்தியா முழுக்க நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பொருளாதார பாய்ச்சல் வேகமாக இருக்குது. சிறப்பு. அப்போ சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாதகமான அம்சங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அதை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிப்போம். பாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா உடனே கை விட்டுருவோம். ஓகே, அது எல்லா தொழில்நுட்பத்திலையும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம முதல்ல சாதகமான அம்சங்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஏஐ பொறுத்த வரையில் ஏஐ இயங்குவதற்கு அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங், எதை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம், டேட்டா வச்சு தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேட்டான்றது கொட்டி கிடக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க பெரிய கரன்சி எதுன்னு கேட்டால், புதிய எரிசக்தி எதுன்னு கேட்டால் டேட்டா தான். ஓகே, டேட்டா இஸ் த நியூ ஆயில். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், அது இங்கே ஒரு டிஜிட்டலாக ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுதுன்னா அது ஒரு டேட்டாவாக வந்து பதிவாகுது. இதை கேட்டுட்ருக்கீங்க, இதை கேட்டுட்டு நீங்கள் ஏதாவது எங்கேயா போய் எழுதுவீங்க, இல்லை சொல்லுவீங்க, ஏதோ பண்ணுவீங்க, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவீங்கன்னா அகைன் ஒரு டேட்டா பதிவாகுது. இப்படியே வந்து இந்தியா முழுக்க நம்மளுடைய கல்வி சார்ந்து, கலை சார்ந்து, பண்பாடு சார்ந்து, வரலாறு சார்ந்து நம்ம வந்து டேட்டா வந்து உள்ளே இலவசமாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு. ஓகே, ஸோ அப்போது டேட்டா தான் புதிய எரிசக்தி அப்படின்னும்போது இந்த டேட்டாவை வச்சு புதிய ஏஐகள் இந்தியாவில் உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.